உங்களுக்கு தோணும். ஏற்கனவே கீதை 18 அத்தியாயங்கள் கேட்டோம். அதிலிருந்து பாகவதம் 6 குறைச்சு 12 ஸ்கந்தங்கள் கேட்டோம். இனி அடுத்து இதிலிருந்தும் 6 குறைத்து 6 இருக்கக்கூடிய ஏதோ கேட்க போறோம். ஏற்கனவே கீதை உபதேசத்தை கேட்டோம். அடுத்து உபதேசம் செய்த கண்ணனை பற்றி இப்ப கேட்டு முடிச்சிட்டோம். இனிமே உபதேசத்தின்படி நடந்து காட்டின மரியாதா புருஷோத்தமன் ஒருத்தரை பத்தி மேற்கொண்டு கேட்க போகிறோம். உபதேசத்தை எல்லாம் கேட்டுட்டோமே, உபதேசத்தின்படி நடந்தவர் இன்னார்னு பார்க்க வேண்டாமா? இன்னொன்னு சொன்னேனே, 621 நிகழ்வாச்சு. கூட்டினா 6 2 8 1 9. 9னாலே நவமி தானே. நவமி என்னால் ஸ்ரீராம நவமி தானே. ஆக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி 1ஆம் தேதி ஏப்ரல் ஸ்ரீராம நவமியாக இருக்கிறபடியால் அன்று காலை வழக்கம் போல் 6:30 மணிக்கு சீதாராமர்களுடைய திருமுக மண்டலத்தில் முழித்து அந்த திருமண்டலத்தை சேவித்து அவர் திருவடிகளை பற்றி ஸ்ரீராமாயணத்தை கேட்க தயாராக வருவோம் என்று வேண்டி விடை பெறுகிறேன்.